ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட்டு. ஸோ போக போக நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். வாக்கிங்கு, அதுக்கப்புறம் கார்டியோ எக்ஸசைஸ் ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னால் போக முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. என்னம்மா நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டேன். என்னது இது? நான் வந்து டிஷர்ட் தானே போட்டு விட்டேன். என்னது இது? ஷால் போட்டு மேல ஷால் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இவ வாக்கிங் போறதுக்கு எனக்கு பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டி இழுத்துட்டு போறாங்க. அநியாயமா இல்லையா? தனியா வாக்கிங் போனா போர் அடிக்குதுங்க. எங்க அம்மா வீட்டுல சும்மா தான் இருப்பாங்க, அதனால கூட்டிட்டு போறேன். இந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய்க்காக எள்ளு காயும். ஆனா எலி புழுக்க எண்ணத்துக்கு காயணும்டி. உன்னே நீ டிகிரேட் பண்ணிக்காத. நீ எலி புழுக்க கிடையாதுமா, வா போலாம். ஸ்நாக்ஸ் திங்கன்னு சொன்னா எங்கன்னா கேக்குறியா? நீ தானே தின்ன. அத நீ உன்ன மாதிரி பாரு. ஆனா எல்லாத்தையும் தின்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ எவ்வளவு வெயிட் போட்டுப்ப பாரு. அதுல பாதி தின்னதுக்கே நான் இவ்வளவு வெயிட் போட்டிருக்கேங்க. முழுசா தின்னு வேணா ஆயிருப்பா. எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களா? அந்த ஸ்நாக்க சாப்பிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரத்துல இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. மழை வரலாம், புயல் வரலாம், அதுக்கப்புறமேட்டு வெள்ளம் வரலாம், ஏன் அந்த சுனாமி கூட வரும். ஏன்னா இவ வாக்கிங் போறேன், அதனால எல்லாமே போறோம். சும்மா கதை விடுறாங்க, அதெல்லாம் நடக்காது. சும்மா நடிக்கிறாங்க. நடிக்கலாம் இல்ல, நடக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டால நடக்கும் பாருங்க. ஹலோ காய்ஸ், வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா? ரோட்ல தான் நிக்கிறோம். 5 மணிக்கு நடக்க வேண்டியது 8 மணிக்கு போல நடக்க வைக்கிறாங்க. இது போய் வாக்கிங்கா? இதுதான் வாக்கிங். எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. நான் கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவேன். கம்ப்ளைண்ட்? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவேன்? உங்ககிட்ட தான். நீங்க தானே. சரி, ஓகே ஓகே, நாங்க வாக்கிங் கண்டினியூ பண்றோம். ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் அப்புறமா இடையில வந்து பேசுறேன். ஏன் 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 உன்னுடைய பவுசி எல்லாம் தெரிஞ்சிருமா? ஆமா ஆமா. ஆமா, இங்க எதுக்குமா நினைக்கிறேன்? வாக்கிங் தானே ஸ்டார்ட் பண்ணோம். பஸ்ல போகணுமா? அங்க பார்க் ஒண்ணு இருக்குமா, அது பஸ்ல போய் தான். இங்க இருந்து பார்க்குக்கு போனாலே அது வாக்கிங் தான். 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அத போய் நீ பஸ்ல போகணும்னு வெயிட் பண்ணி நின்னு இருக்க பாரு. பஸ் வரலன்னா உன்னை சேஃபா கூட்டு போறதுக்காக தான் அவ்வளவு பிளான். ரோட்ல ரோட்ல வந்து எவ்வளவு வண்டி போகுது. நடந்து நம்ம ஓரமா போகும்போது யாராவது ஏத்திட்டாங்கன்னா அதனால வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போலாமே. அதனால சேஃபா கூட்டு போறதுக்காக உன்னை நான் வந்து அங்க கூட்டு போறேன். பார்க்ல வாக்கு இருந்தாதுங்க. அதெல்லாம் இல்ல, சும்மா எங்க அம்மா சொல்லுவாங்க. எதுவும் ஒரு வாரத்துக்கு மேல கண்டினியூ ஆனாக்கா பெரிய விஷயம். பார்க் இங்க ரொம்ப வருஷமா இருக்குங்க. இன்னைக்கு தான் வந்துட்டோம். பார்க்குள்ள போய் இப்போ வாக்கிங் போறோம். அதுதான் வந்திருக்கோம். வாங்க போலாம். வாசுருதி போலாம். உனக்கு எதுவும் வாசனை வரலையா? அமைதியா வரியா? நான் இப்பதான் கொஞ்ச நாளா ஒழுங்கா இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பஸ்ல வாக்கிங் போறது நீ தாண்டி. பஸ்ல வாக்கிங் போலாமா? பஸ்ல இருந்து உன்னை சேஃபா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுல 2 காலை ஏறி நின்று ஆடணும். நீ என்ன பண்ற? என்னது? ஏறு, அதுல ஏறு ஏறு ஏறு. சும்மா நில்லுமா. அது நல்லா இருக்கு. கால் பாரு, எவ்வளவு நீட். என் கால் 2 கால் எடுத்து வை. வேண்டாம் சொன்னா கேளு. நான் ஒர்க் அவுட் முடிச்சிட்டாங்க. அவங்க வந்து சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ண கூட்டு வந்தா இங்க உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காங்க. பாருங்க நீங்களே. அம்மா என்ன பண்ற? ஒர்க் அவுட் பண்ண கூட்டு வந்துட்டு இங்க உட்காந்து வீடியோ ஞாபகம் எல்லாம் அப்படியே வருது. என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு மறந்துட்டேனே. என்ன மறந்துட்ட? சாரி வச்சிருந்தேன். என் பாக்கெட்ல இருக்கு, அது எப்பயும் நீ குத்துட்ட. எப்படியோ பஸ்ல சீட்டு கடிச்சிச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஒர்க் அவுட். இதோட நாளைக்கு தொடரணும். கடவுளை வேண்டிக்கும்.